ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கேக்கை சொதப்பின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட்டுக்காக ஒரு 15 மினிட்ஸ் போல் குக்கரில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கரில் வந்து எப்படி செய்யணும், எப்படி வந்து கேக் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ கிளாஸ்லேயே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க்கு தரேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான். இந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் வந்து தேடி பாருங்கள். நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க்கு தரேன். இப்போ வந்து எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபாஸ்ட்டாக வச்சு காமிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சூப்பர் கேக்கை எப்படி சொதப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். எப்படின்னா, இந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 1 kg கேக்கு, அதுவும் இல்லாமல் ரைட்டிங் மேலே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமும் சொல்லியிருந்தாங்க. அதை எழுத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்க்கலாம், சரி எழுதி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதையுமே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம தட்டி விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுருவோன்ற நம்பிக்கையோடு பண்ணணும். அந்த நம்பிக்கையில் நானும் ஸ்டார்ட் பண்ணி சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து நான் எடுத்தேன். இந்த ஆர்டரை கொடுத்தவங்க வந்து நான் 10th படிக்கும் போது அவங்கள்ட்ட தான் வந்து நான் தையல் கிளாஸ் போயிருந்தேன். சரி அவங்க வந்து நம்மளுக்கு மேம் ஆச்சே, சரி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதிகமாக வெட் இன்க்ரீடியன்ஸில் கொக்கோ பவுட்ரை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். அதே மாதிரி சரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 1 kg கேக்கு, அதனால கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஆட் பண்ணேன். எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். பட் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நான் கொக்கோ பவுட்ரை வந்து அதிகமாக ஆட் பண்ணேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கேக் வந்து ட்ரை ஆயிடுச்சு. அந்த கேக்கே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகலை, ஆனால் சாப்பிடும் போது அந்த ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு அந்த டைம் தெரில. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து நான் ஒரு லெசன் வந்து லேர்ன் பண்ணேன். என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க வந்தாலும் சரி, பிடிக்காதவங்க வந்தாலும் சரி, ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் சரி இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்போம்னு நினச்சி நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்னால அந்த கேக்கே வந்து சொதப்பிடும். அதனால தான் சொல்கிறேன், யாருக்காக இருந்தாலும் சரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம பண்ணும் போது கேக் வந்து எந்த பிரேக் அவுட்ஸும் இல்லாமல் சூப்பராக வந்துடும். பேட்டரை வந்து 8 inch டின்னில் நான் ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். இந்த கலரை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ கொக்கோ பவுட்ரு போட்டிருப்பேன்ட்டு. கொஞ்சம் அதிகமாக போட்டேன், எப்பயுமே போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். அப்புறம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் வந்து ரெடியாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ட்ரையாக இருக்குது, லைட்டாக பார்த்தாலே தெரியும் ட்ரையான மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து ஏன் அப்படி விழுந்திருக்குன்னா, நம்ம டேப் ஒழுங்காக பண்ணாதனால விழுந்திருக்கும். இதுலேருந்து ஒரு 2 லெசன் கற்றுக்கிட்டேன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலும் கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டால் தான் கேக் வந்து கரெக்டாக வரும். அது வந்து ஒன்று கற்றுக்கிட்டேன். நல்லா டேப் பண்ணி உள்ளே வைக்கணும் கற்றுக்கிட்டேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.